அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மருத்துவம் சார்ந்த நிறைய தகவல்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களின் மூலமாக நம் கரங்களுக்கு கிடைத்திருக்கிறது. விளையாட்டாக நகைச்சுவைக்கு ஒன்று சொல்லுவார்கள். ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த எந்த மருத்துவ அறிவும் இல்லாமல் படிக்க தெரியாத ஒருத்தர் பரிசோதனை கூடத்திற்கு போயிருக்கிறார். அவருக்கு பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அந்த பரிசோதகர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு சுகர் 400 என்று சொல்லியிருக்கிறார். கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ அவர் என்ன நினச்சிட்ருக்கிறார், 400 அப்படின்னா அந்த அதிகம் என்பது நல்லதின் அறிகுறி என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. எந்த ஒரு மருத்துவம் சார்ந்த அறிவும் புரிதலும் ஒரு காலத்தில் நமக்கு இல்லை. இன்றைக்கு இளம் தலைமுறையினர்களுக்கு மத்தியில் சுகரினுடைய லெவலில் இருந்து, கொலஸ்ட்ராலில் இருந்து, குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் என்றெல்லாம், கொலஸ்ட்ராலை எப்படி அடிப்பது என்றெல்லாம் நிறைய தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. இங்கே ஒரு ஆன்மீக சிந்தனைக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு நோயோடு ஒரு ஒப்பீடை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மனித உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், இந்த கொழுப்பை 2 வகையாக பிரிப்பாங்க. மருத்துவ உலகம் சொல்லி தான் நமக்கு தெரியும். ஒன்று குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால், கொழுப்பு தான், ஆனால் நல்ல கொழுப்பு. அது மனிதன் ஆக்டிவாக இயங்குவதற்கு அது உதவி புரிகிறது. அதனால் எந்த கெடுதியும் இல்லை, அது தேவையானது என்று சொல்லுவார்கள். அடுத்து பேட் கொலஸ்ட்ரால், HDL, LDL என்று பிரிப்பார்கள். இது கெட்ட கொழுப்பு. இதுதான் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, ஆபத்தானது என்று மருத்துவ உலகம் கூட கூறும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், அந்த செல்வம் அதிகமாக இருக்கிறது, அது யாருக்கும் பயனில்லாமல் இருக்கிறது, அது தர்மத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஒப்பானது. அது ஈமானுக்கு தீங்கை விளைவிக்கும், மறு உலகத்தில் அது கடும் பாதிப்பை பெற்றுத்தரும். அது கெட்ட கொலஸ்ட்ரால். ஒரு குறிப்பிட்ட வசதி மேலே இருக்குது அப்படின்னா தான தர்மங்கள் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் செலவிடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஈமானிய உணர்வாளர்களுக்கு அறிகுறி என்பதை புரிந்து கொள்வோம். எப்படி கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் கூடுச்சு அப்படின்னா அது ஆபத்தோ, அதே போல் தர்மம் செய்யப்படாமல் மற்றவர்களுக்கு உதவாமல் இருக்கக்கூடிய செல்வங்கள், அது சில ரூபாய்களாக இருந்தாலும் அது கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு சமமானது. அது நம்மை அழிக்கும், ஈமானை அழிக்கும், மறு உலகத்தில் கேடு விளைவிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.